நமக்கு தெரியாதுன்றத ஒருத்தர் சொல்லும் போது இன்னும் ஒரு கோபம் வருது பாருங்க. ஏன்னா இந்த அறியாமை அப்படின்ற அந்த இயலாமை உருவாக்கக்கூடிய ஆங்காரம், கோபம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு உதாரணத்துக்கு நீங்க வீட்டுல சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரோ வந்துடுறாங்க, உங்க வீட்டுக்காரர் என்னம்மா இன்னைக்கு உப்பு கம்மியா போட்ட, உப்பு கம்மியா போட்டீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவோம் பாருங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம ரைட்டுன்னு ப்ரூவ் பண்ணதுக்கான வழிகளை ஆராயுமே ஒழிய, ஆமாங்க தப்புங்க உப்பு கம்மி நான் சரி பண்ணிக்கிறேன், அவ்வளவு ஈஸியா வராது. மெச்சூரிட்டி வளர வளர தலை குனியணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாஸ்டர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு நீ ஆன்மீகத்துல முன்னேறியோ, 8வது பாயிண்ட் 10வது பாயிண்ட் இன்னும் போறீங்க, பிரம்மரேந்திரா தாண்டி சென்ட்ரல் ரீஜன் போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க போன உடனே உங்களுடைய தலை அந்த அளவுக்கு குனிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு தன்மை மாற்றம் வந்திருக்கணும். அப்படி வரலன்னு சொன்னா அவ்வளவு ஆன்மீக முன்னேற்றத்தை அடைஞ்சு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த இக்னரன்ஸை ஓவர் கம் பண்றதுன்றது ரொம்ப 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 பெரிய கஷ்டம். அதுவும் ஆன்மீகத்துல ரொம்ப வருஷம் இருக்க இன்னும் கஷ்டம். ஒரு முறை 1996 நாங்க மணப்பாக்கத்துல சார்ஜியோடைய காட்டேஜ், பழைய காட்டேஜ் பின்னாடி சைடு, முன்னாடி சைடுல பின்னாடி சைடு வழியா போனீங்கன்னா அந்த பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த சைட்ல ஒரு மரம் ஒன்று இருக்கும். அங்க சில நேரங்களில் போய் உட்காருவார். அங்க உட்காந்துட்டு நாங்கெல்லாம் பேசிக்கும்போது ஒரு 7-8 பேர் இருந்தோம். திடீர்னு யாரோ ஒரு அபியாசி ஏதோ ஒரு கமெண்ட் அடிச்சாரு, ஆமாப்பா நீங்க எல்லாருமே குரு தானே அப்படின்னாரு. எங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுட்டு, என்ன இவ்வளவு பெரிய ஒரு மூஞ்ச லட்சம் மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு. இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய அருமை தெரியாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்மீகத்துல அறிவு இருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆன்மீக முன்னேற்றம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஒரு காவி உடைய அணிஞ்சுட்டு ஒரு ஆசிரம் ஆரம்பிச்சீங்கன்னா உலகம்லாம் அவங்கள குருவாக ஏத்துக்கும். ஒவ்வொரு அபியாசியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த மாதிரி நம்மளுக்கு இக்னரன்ஸ், குருவே சில சமயம் நேரம் சொன்னாலே கோச்சிட்டு மிஷன் விட்டு போனவங்களாம் இருக்காங்க, என் கண்ணால பாத்துருக்கேன். அது எப்படிங்க சொல்லலாம்? என்ன சொல்லலாம் கூட தனியா சொல்லிருக்கலாம்ல, எல்லாரும் எதுக்கு என்ன சொல்லிட்டாரு அவரு? ஏப்பா சொன்ன விஷயம் தானே முக்கியம். அதை நம்மளுக்கு பார்க்கக்கூடிய இக்னரன்ஸ் நம்மளுக்கு என்னைக்குமே இது ஒரு பெரிய டேஞ்சர். 3 டேஞ்சர்ல முக்கியமான டேஞ்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இக்னரன்ஸ்.